வணக்கம் நண்பர்களே, மற்றும் ஒரு குக்கிங் வீடியோவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த கிச்சனில் நாம் ஒரு நான் வெஜிடேரியன் டிஷ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஃபேமஸ் சிந்தாமணி சிக்கன். இது வந்து கொங்கு பெல்ட் சைட்லலாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அங்கே இருக்கிறவங்க நிறைய சாப்பிட்ருப்பாங்க. இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் இருக்குது பாருங்களேன், அப்படியே அவ்வளோ நல்லா இருக்கும். இதை பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள், தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி. அதனால உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாராக இருந்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? சிக்கன் வந்து நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கன். நீங்கள் சிந்தாமணி சிக்கன் பண்ணுறீங்கன்னா சிக்கனை வந்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வாங்கிக்கோங்க, சின்ன பீஸாக போட்டு வாங்கிக்கோங்க. காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 20-25 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 கிலோ சிக்கனுக்கு நான் 1/2 கிலோ சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். நம்ம கட்லாம் பண்ண வேணாம், அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, ஒரு 2-3 துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். இது நம்ம தட்டி எடுத்துக்குவோம். அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள், அவ்வளோதான். முக்கியமான ப்ராசஸ் வந்து இந்த காஞ்ச மிளகாயை விதை நீக்கி எடுத்துக்கணும். இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிங்கன்னா விதையெல்லாம் கொஞ்சம் கீழே வந்துடும். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். ப்ரிஃபரபிளி நல்லெண்ணெய், ஏன்னா எப்போவுமே சிக்கன் சூடு, அதனால் நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். ஒரு 2 புளிக்கட்டி ஊற்றிக்கோங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு பெல்ட் சைட்லலாம் பெரும்பாலும் இதுக்கு வந்து எடுத்தோன்னே எதுவும் தாளிக்கிறதுக்கு போடவே மாட்டாங்க. எடுத்தோன்னே வெங்காயத்தை போட்டு அப்படியே பண்ணிடுவாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டி. ஆனால் எனக்கு கொஞ்சம் மனசு கேட்காது. நான் சென்னைக்கு போகணுன்றதுனால எனக்கு ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் சோம்பு போடுவேன், ஒரு சிலர் சேர்ப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி சேர்க்கறதுனா கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம உரிச்சு வச்சிருக்க இந்த சின்ன வெங்காயம், நான் சொன்ன மாதிரி தான். நீங்கள் வெட்டி சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கிறதுலேயே அது நல்லா வதங்கிடும், அதனால அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்க்குறேன். வெங்காயத்தை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உப்பு நல்லா வதங்கட்டும். இந்த டைம் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது தட்டி இதை சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இஞ்சி பூண்டு நல்லா தட்டிட்டு இதில் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு நிறைய கருவேப்பிலை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இப்போ போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து ஒரு வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம தட்டி வச்சிருக்க இந்த பூண்டு, இஞ்சி இது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். எப்பவுமே சிந்தாமணி சிக்கனுக்கு சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸா, ரொம்ப குட்டி குட்டி இந்த அளவுக்கு பீஸா வாங்கிக்கிட்டீங்கன்னா நமக்கு 20 நிமிஷம் தான் ஆகும். சிக்கன் போட்டு 20 நிமிஷம் நம்ம டிஷ் ரெடி ஆகிடும். நீங்கள் ஒரு வேளை நாட்டுக்கோழியில் பண்ணுறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வைக்க வேண்டியிருக்கும். நம்ம பிராய்லர் கோழியில் பண்ணுறோம்னா அதுவே தண்ணி விடும், அந்த தண்ணியில் அது வெந்துடும். இப்போ சிக்கன் போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கணும். சீரகம் போட்டோம், வெங்காயம் போட்டோம், காஞ்ச மிளகாய் போட்டோம், அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி போட்டோம், சிக்கனை போட்டோம்,
எல்லாத்தையும் போட்டு உப்பெல்லாம் போட்டு இது இப்போ ஒரு கிண்டி விட்டு மூடி வைக்க வேண்டியதான். மூடி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து கிண்டி வைக்கணும். நம்ம வதக்கி விட்டு மூடி வச்சு ஒரு 20-25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறக்கலாம். பார்த்தீங்களா, இதுலேயே தண்ணி விடுது. இந்த தண்ணி தான் சொன்னது. கண்டிப்பாக தண்ணி விடும். ஒரு வேளை விடலைன்னா சும்மா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னொரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அப்பப்போ திறந்து அது கிட்டிக்கிட்டே இருக்கணும். சூப்பர். வாட்டி கிண்டி விடுங்க. இந்த மாதிரி ஜூஸியாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் கிண்டிக்கலாம். ஆனால் எப்படி இருந்ததுன்னா நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த சிக்கனுக்கு கருவேப்பிலை தான், கொத்தமல்லி சேர்க்க மாட்டோம். ஸோ கடைசியில் கருவேப்பிலையை மனம் போல் தூவி ஒரு கிளறி ஆஃப் பண்ணிடுங்க. ஆரம்ப காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நான் வெஜிடேரியன் சிக்கன் மட்டன்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். பெருசாக மசாலா ஒன்றுமே இருக்காது. வெங்காயம், காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு செம்ம டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த சிக்கன் தான். நம்ம ஒன்றுமே போடல, ஆனால் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இன்ஃபேக்ட் தண்ணி கூட ஊற்றலை, அவ்வளோ நல்லா இருக்குது. ப்ராப்பராக சரியாக சிக்கன் வாங்கி கரெக்டாக அதை பண்ணோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை இந்த மாதிரி ரசம் சாதத்துக்கு கூட வச்சுட்டு சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம். நான் சாப்பிட போகிறேன். ஸோ நீங்களும் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இணைந்திருங்க நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.